Hello friends, good morning everyone. வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட $80 பக்கம் போயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனாக இருக்கிற யூஎஸ் WTI க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1.31 மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிமாண்டில் தான் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ WTI க்ரூட் ஆயில் வந்து ஒரு $1.51 பாசிட்டிவ்ல இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஒரு $1.43 வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டேவே நாம வந்து பார்த்தது தான், ஈவினிங் வீடியோலேயே ஒரு சப்போர்ட் வந்து பார்த்துருந்தோம். அதாவது 6,990ல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல ஹை வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதனால அப்படின்னா வார் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல பக்கத்தில் இருக்கிற தீவில் வந்து ஸோ நிறைய ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹை போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு வந்து 6,000 7,000ல இருந்து ஒரு 7,400 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1.29 வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. எப்படியும் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து மூணாவது இரவும் ஈரான் மீது தாக்குதல் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தாக்குதல் இல்லாமல் இப்போ 3வது நாளும் தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஈரானும் வந்து பதிலடியாக அமெரிக்கா வந்து தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ வார் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட் நான் எந்த இடத்துல எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடந்து தான் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ 7,205 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ எப்படியும் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5,535. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகி ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது 7,525ல இருந்து நமக்கு வந்து ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து நான் ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஒரு செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வீடியோஸில் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு மார்னிங் லெவல்ஸ் வந்து 7,535ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 7,205ங்கிறது சப்போர்ட் ஜோன். அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நிற்குது. ஸோ இதோட பைசைட் பிரேக் அவுட் நெட்லைனுங்கிறது 281.6. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 290 292 எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது எஸ்டர்டே லோவையும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர ஸோ அது வரைக்குமே இந்த W பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து கோல்டு தாங்க ரொம்ப வந்து பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்டர்டே ஃபுல்லாமே நம்ம பையை பற்றி தான் பேசியிருந்தோம். தொடர்ந்து நமக்கு $60 நேற்று மட்டும் 4,060ல இருந்து ஒரு 3,982 ஒரு $70 பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிட்டு ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்துட்டு கீழே வந்திருக்கு. நான் இன்னைக்கு சொல்ற எல்லாமே வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஓகேங்களா? 1 hour டைம் ஃப்ரேம்ல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 1,40,430ங்கிறது இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 1,38,909 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,38,909 கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் அதே மாதிரி தான் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 2,09,931. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் கிடையாது. நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் டார்கெட். ஸோ மற்றபடி கொஞ்சம் மேலே ஏறி ஓப்பன் ஆனால் கூட 2,21,409 தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கியிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் டார்கெட் வந்து 1,289.10. ஓகேங்களா? ஸோ எப்படியும் கொஞ்சம் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பனிங் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது அங்கேருந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம டவுன் சைடு வந்து காப்பரில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தாலும் ஏதாவது பிரேக் அவுட் நடந்திருந்தாலும் ஈவினிங் வீடியோலையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதையுமே வந்து வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கிஃப்ட் நிஃப்டி சொல்லவே தேவையில்லை, வார் வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது சிபிஐ ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன காட்டுது அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐ இன்ஃப்ளேஷனாலே பணவீக்கத்தை வந்து காட்டுறது. ஸோ பணவீக்கம் லாஸ்ட் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3.93% வந்து இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குது, 4.38% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பணவீக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுறப்ப கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ், ஆட்டோ செக்டார் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபால் எடுக்கிறதுக்கு, டவுன்ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 176 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான். ஸோ நமக்கு நிஃப்டி கொஞ்சம் கீழே இறக்கி போட்டாலும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அடுத்தடுத்த சப்போர்ட்டை கூட டச் பண்ணிட்டு மேலே வரலாம். கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்கல. ஸோ வார் நடந்தான்னா நடக்கலான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 0.86 பாயிண்ட் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் சொல்லவே தேவையில்ல. நேற்று ஐடி வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து குரோத் வந்து கொடுத்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஏடிஆர் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ் வந்து 5.12%, விப்ரோ நல்லா இருக்கு. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, 3.21% இருக்கு. ரிலையன்ஸ் வேணால் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா பைஸ் நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட்டில் நின்றுட்டு இருந்தது. ஸோ ஏடிஆர் வேல்யூஸும் 3.21% வந்திருக்கனால ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் பை வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். பட் வார் போயிட்டு இருக்கனால ரிலையன்ஸ் ஷேர் நமக்கு டவுன் ஆகும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது. பட் ஏடிஆர் வேல்யூஸ் வந்து 3.21% கொடுத்துருக்கனால ஒரு கேப் டவுன் விழுந்தால் கூட ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ்ங்கிறது 2.05% பக்கம் நமக்கு வந்து டவுனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எனக்கு வந்து குளோபல் அதாவது கிஃப்ட் நிஃப்டி 180 பாயிண்ட்ஸ் நமக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கனால கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேப் டவுன் வந்தாலுமே நமக்கு நேற்றெல்லாம் நல்ல ஒரு ஹை போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,044, ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் டவுன் விழுந்தால் கூட ஸோ அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நமக்கு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய ஃபாலெல்லாம் நடந்துடாது. ஏன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா தெரியும், KOSPI சவுத் கொரியன் மார்க்கெட் 8% விழுந்து கூட நம்ம மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே வந்து விழுகலை. ஸோ மற்ற மார்க்கெட் எல்லாம் கூட கொஞ்சம் டவுனில் இருந்தது தவிர நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் பையிங் கண்டிஷனில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.